படித்தால் முன்னேறிவிடலாம். பாபா சாஹேப் படித்தார், முன்னேறினார். நீயும் படி, முன்னேறிவிடலாம் என்று அறிவுரையோடு நிறுத்தாமல் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளையும் பாகுபாடுகளையும் தீண்டாமையையும் உருவாக்கி வைத்திருக்கும் சாதிய அமைப்பை முழுமையாக புரிந்து கொண்டார். இதன் நோக்கம் நாம் வாழக்கூடாது என்பதல்ல, நாம் ஆளக்கூடாது என்பதுதான். ஆள்வதற்கும் அதிகாரத்திற்கும் அடிப்படையே கல்விதான் என்பதை உணர்ந்து கல்வியை கொண்டே அரசியல் பேசினார். கல்வியை அதிகார வர்க்கம் நம்மிடமிருந்து எந்தெந்த வழிகளிலெல்லாம் பறிக்கிறது என்பது குறித்து அறிவுறுத்தினார். சாதி என்பதை வெறும் உளவியல் ரீதியான தாக்குதல் தான் என்று பேசினார். சாதிய அமைப்பு எதை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு இயங்குகிறது, எங்கெல்லாம் நம் மீது அடக்குமுறையை நிகழ்த்துகிறது என்பதையெல்லாம் தெளிவாக விவரித்து புத்தகங்கள் எனும் பொக்கிஷங்களாக நம்மிடம் வழங்கி இருக்கிறார். சாதிய அமைப்பில் நம் உரிமைகளை பாதுகாக்கவும் நமக்கு எதிராக நிகழ்த்தப்படும் வன்கொடுமைகளை எதிர்த்து போராடவும் நமக்கென ஒரு அரசியலை உருவாக்கினார். அதுவே தலித்தியம். இன்று நம்மிடம் எந்த ஒரு தேவையும் இல்லாத பிற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் வசிக்கும் தெருக்களில் கால்பதிக்க விரும்புவதில்லை. அப்படியே கால்பதித்தாலும் நம் வீடுகளில் உணவு அருந்த விரும்புவதில்லை. இன்றும் தீண்டாமை எனும் பெரும் சுமையை தோளில் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை இறக்கி வைத்து இளைப்பாறுதல் அடைவதற்கான காலம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. அதுவரையிலும் போராடிக் கொண்டுதான் இருப்போம். போராடுவது குறித்து எங்களுக்கு வருத்தமல்ல, பெரும் மகிழ்ச்சிதான்.